பகவத்கீதை 5வது அத்தியாயம் முதல் வகுப்பு. ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத பஞ்சமோத்யாயः சந்நியாச யோகः. அர்ஜுன உவாச்ச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகஞ்ச சம்சசி யஸ்ரேய ஏதயோரேகம் தன்மே ப்ரூஹி சுநிச்சிதம். ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத பஞ்சமோத்யாயः சந்நியாச யோகः. அர்ஜுன உவாச்ச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகஞ்ச சம்சசி யஸ்ரேய ஏதயோரேகம் தன்மே ப்ரூஹி சுநிச்சிதம். அர்ஜுனுடைய கேள்வியுடன் தொடங்குகின்றது. இதுவரை நாம் பகவத்கீதையினுடைய 4 அத்தியாயங்களை பார்த்து நிறைவு செய்திருக்கின்றோம். அர்ஜுன விஷாத யோகம், பிறகு சாங்கிய யோகம், பிறகு கர்மயோகம், 4வதாக ஞான கர்ம சந்நியாச யோகம் நேற்று வரை பார்த்து முடித்தோம். இப்பொழுது 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம். அர்ஜுனனுக்கு 3வது அத்தியாயத்தில் ஞானம் கர்மம் இந்த விஷயத்தில் சந்தேகம் இருந்தது. 3வது அத்தியாயத்து கேள்வியே ஜாயசி கர்மனஸ்தே, கர்மத்தை விட ஞானம் சிறந்தது என்பது பகவானுடைய கருத்தானால் என்னை ஏன் கோரமான இந்த யுத்த கர்மத்தில் ஈடுபடுத்துகின்றீர்கள்? அதுதான் கேள்வி. ஞானம்தான் சிறந்ததுன்னா என்னை ஏன் கர்மத்தை செய்ய சொல்கின்றீர்கள், செயலை செய்ய சொல்கின்றீர்கள் என்று ஞானத்திலும் கர்மத்திலும் அவனுக்கு சந்தேகம் இருந்தது. 4வது அத்தியாயத்தில் பகவான் அறிவினால் கடமைகளை துரத்தல், அங்கேயும் சந்நியாசத்தை பற்றி சொன்னார். ஞான கர்ம சந்நியாச யோகம். ஆக இந்த அத்தியாயத்தில் சந்நியாசம் என்பது தெளிவாக விளக்கப்படுகின்றது. அதுதான் காரணம். ஏன் இங்கே சந்நியாச யோகத்தை பேசுகிறார் சொல்லி சொன்னால், அர்ஜுனனுக்கு வந்த சந்தேகம், பகவான் பேசிய கருத்துக்கள். ஆகவே தான் சொன்ன கருத்துக்களை மீண்டும் விரிவாக தெளிவாக விளக்குவதற்காக இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கின்றார். நல்ல அழகான நிறைய விஷயங்கள் உள்ள ஒரு அத்தியாயம். ஆக இந்த அத்தியாயத்தில் சந்நியாசம் என்பது தெளிவாக விளக்கப்படுகின்றது. யாருக்கெல்லாம் சந்நியாசத்தின் மேலே ஒரு ஆசை விருப்பம் மற்றது இருக்கோ, வீடுகளில் எதுனா பிரச்சனைன்னா நான் ஆசிரமத்து ஓடிடுறேன், ரிஷிகேஷ் ஓடிடுறேன் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இருக்கிற கருத்து இது. நான் பொதுவாக சொல்லுவேன், யாருன்னா வீடுகளில் எதனா பிரச்சனைன்னா நான் ஆசிரமத்துக்கு ஓடிடுறேன், ரிஷிகேஷ் ஓடிடுறேன், சன்னியாசி எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வருத்தமே படாதீங்க. உடனே ஃப்ளைட்டில் போகிறீங்களா எதில் போகிறீங்க டிக்கெட் எடுத்து கையில் கொடுத்துருங்க. போகாது. அது காலைல காஃபியே விட முடியல, இது எங்கே சன்னியாசம் போக போது ஆசிரமத்துக்கு போகும். அதெல்லாம் போகாது. வீட்டிலலாம் யாருன்னா ஜென்ஸ் எல்லாம் பயமுறுத்தினாலும் பயப்படாதீங்க. ஆக அர்ஜுனுடைய கேள்விக்கு செல்வதற்கு முன்பாக சில கருத்துக்களை நாம் பார்க்கணும். இந்த அத்தியாயத்தில் ஆச்சாரியர் ஆதிசங்கர் பெரிய முகவுரையே தரார். என்ன? ஏனென்றால் அர்ஜுனுடைய கேள்வியை கண்டுபிடிப்பதிலேயே பெரிய விவேகம் தேவைப்படுகின்றது. சில நேரத்தில் கேள்வி கேட்டவங்களுடைய கேள்வியை புரிஞ்சிக்காமலே நம்ம ஒரு அரை மணி நேரம் பதில் சொல்லி முடிப்போம். பதில் சொல்லி முடித்தவர் அவர் சொல்வார், நான் இந்த கேள்வியை கேட்கலன்னு சொல்லும்போது நம்ம அசடு வழியணும். ஆகையினால கேள்வியை நல்லா புரியணும். கேள்வியை நல்லா புரிஞ்சாதான் அது சொல்கிற பதிலும் நமக்கு தெளிவாக விளங்கும். அதில் பதில் சொல்கிறவருக்கு முதல் கேள்வி நல்லா புரிஞ்சிருக்கணும். ஆக இங்கு அர்ஜுனன் உண்மையில் எதை கேட்கின்றான் என்பதை சங்கரர் பெரிய விசாரம் செய்து நிலைநாட்டுகின்றார். இதுதான் அர்ஜுனுடைய கேள்வி. ஆகவே இதுதான் பகவான் அர்ஜுனுடைய கேள்விக்கு சொல்லுகின்ற பதில் என்று இங்கு விளக்கமாக பார்க்க போகின்றோம். ஸ்லோகத்துக்கு போகிறதுமுன்னா அதெல்லாம் பார்க்க போகிறோம். கேள்வி என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டியது பதில் சொல்பவர்களுக்கு மிக மிக முக்கியம். ஆக பகவானுடைய பதில் புரிவதற்கு சற்று விளக்கமாக அடிப்படையான கருத்துக்களை விசாரம் செய்ய வேண்டும். இது இந்த அத்தியாயத்தின் பேர் என்ன தெரியுங்களா? சந்நியாச யோகம். முதலில் சந்நியாச சப்த அர்த்தம் என்ன? சந்நியாசம் என்ற சப்தத்தினுடைய சொல்லினுடைய அர்த்தம் என்ன?
சந்நியாச சப்த நிறுத்தி டெரிவேஷன், சொல் எப்படி வந்தது. பிற மொழிகளில் சொல் எப்படி வந்தது என்று சொல்வது கடினம். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் சொல்லிடலாம். சம்ஸ்கிருதத்தில் அது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு போது இப்போ டெரிவேஷன் நிறுத்தி. ஆமாம். ஆக இந்த சொல் அஸ் என்ற தாதுவிலிருந்து, வினையடி அதிலிருந்து தோன்றியது. அஸ் என்றால் அஸ்யதி, டு த்ரோ, விட்டு விடுதல், தூக்கி எறிதல். வீட்லேயும் பண்ணுவாங்க. இப்போனா சண்டை வந்தால் எதனா எடுத்து தூக்கி எறிவாங்க. அது போல் இல்லை, இங்கே தூக்கி எறிதல், விட்டு விடுதல் சொல்லி அர்த்தம். ஒன்றை எடுத்து எறிதல். அஸ்தி என்றால் இருத்தல், இது அஷ்யதி, எறிதல், விட்டு விடுதல், விட்டு எறிதல் சொல்லி அர்த்தம். ஆசக என்றால் தூக்கி எறிதல், விட்டு விடுதல். அதற்கு முன்னே நீ என்ற சப்தம் இருக்கு. நீ என்றால் நிச்சயமாக, உறுதியாக. நீ ப்ளஸ் ஆசக போட்டால் நியாசக, நீ ப்ளஸ் ஆசக நியாசக. அஸ் அல்லது ஆச என மாறி நீ ப்ளஸ் ஆச என்றால் நியாசக. அதற்கு முன்ன ஒரு சொல் இருக்கு. என்ன? சம் என்ற சொல் இருக்கு. சம் என்றால் நன்கு சொல்லி அர்த்தம். சம் என்றால் நன்கு, நன்கு நிச்சயமாக தூக்கி எறிதல், முறையாக விட்டு விடுதல் சொல்லி இதுக்கு அர்த்தம். சம்யக்கு நிச்சயேன அஸ்யத், நன்கு நிச்சயம் செய்து தூக்கி எறிதல், விட்டு விடுதல் சொல்லி அர்த்தம். நாம் சில நேரத்தை விட்டுடுவோம், நிச்சயம் செய்திருக்க மாட்டோம், யோசித்திருக்க மாட்டோம். பிற்பாடு ரெண்டாவது செகண்ட் திங்கிங் வந்துடும், செகண்ட் தாட். ஆக நன்கு நிச்சயமாக விட்டு விடுதல், இது இந்த சந்நியாசம் என்ற சொல்லினுடைய அர்த்தம். இதுதான், நன்கு நிச்சயமாக விட்டு விடுதல். எதை விட்டோமோ விட்டோம், அவ்வளோதான். ஏன் விட்டு விடுதல்? விட்டு விடுதல் என்றாலே போதுமே. சில நேரத்தில் நமக்கு வேண்டாத பொருள் என்று சொல்லி எடுத்து வெளியே போட்டுவிடுவோம். பிறகு டஸ்ட்பினில் கூட போட்டுவிடுவோம். போட்ட பிற்பாடு எப்போவாவது தேவைப்படும் மறுபடியும் எடுத்து வச்சுக்குவோம். வேண்டான்னு எடுத்து போட்டது. வீடுகள் எல்லாம் ஒயிட் வாஷ்லாம் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவோம்னா, சிலதெல்லாம் பழசெலாம் எடுத்து வெளியே வச்சுடுவோம். வச்சுட்டு அப்புறம் எடுத்து வைக்கும் பொழுது வேண்டான்னு ஒதுக்கி வச்சது எப்போவாவது பயன்படும் மறுபடியும் அந்த குப்பையெல்லாம் தூக்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்குவோம். அந்த குப்பை வைக்கிறதுக்கே வீடு பெரிய இடமா இருக்குது. நம்ம உபயோகப்படுறது ரொம்ப குறைவான பொருள் தான் இருக்கும். நிறைய பொருள் தேவையில்லாதது தான். ஆக மீண்டும் உதவுமே என்று வைத்து விடுவோம். நிச்சயமில்லாது எடுத்து போட்டு விட்டு மீண்டும் எடுத்து வைப்போம். இங்கு நன்கு என்றால் உடலளவில் விட்டு விடுவோம் பொதுவாக. ஆனால் மனதளவில் விட்டு இருக்க மாட்டோம். ஃபிசிக்கலாக நம்ம எல்லாம் விட்டு இருப்போம், மனதளவில் விட முடிவதில்லை. அது ரொம்ப முக்கியமானது. அது உடல் அளவில் துறந்தாலும் அதை மனதளவில் துறக்காமல் வைத்திருப்போம். நாம் எதை துறந்தோமோ அதை பெருமையாக பேசி கொண்டிருப்போம். அப்படி பெருமையாக பேசி கொண்டிருந்தால் நாம் இன்னும் அதை துறக்கவில்லை சொல்ல அர்த்தம். எதனா பார்த்து நான் தான் கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன், நான் தான் பண்ணினேன், நான் தான் பண்ணினேன், ஒரு தடவை முடிச்சுட்டா அவ்வளோதான், அது மறந்துடணும். நிறைய பேருக்கு அப்படி இல்லை. துறந்ததை துறந்தேன் என்பதை துறக்காமல் வைத்திருப்போம். நான் துறந்துட்டேன்னு சொல்லி சொன்னால் இன்னும் துறக்கலைன்னு அர்த்தம். துறந்தேன் என்ற எண்ணத்தை துறக்காமல் வச்சுட்டு இருக்குமே, அதையும் விட்டு விட வேண்டும். அதுதான் சந்நியாசம், சம்யக்கு நியாசம். ஆக சம் என்பது மனதளவிலும் நன்கு துறத்தலை குறிக்கின்றது. தாய்மன்னர் ஒரு பாட்டில் சொல்வார், அந்த கரணம் அடங்க துறப்பதுவே மற்றெந்த துறவினும் நன்றெந்தாய் பராபரம். மனதளவில் கூட எல்லாவற்றையும் விட்டு விலகி இருப்பது. செத்த உடல் ரொம்ப நித்திரையா செத்த உடல் நேரும் உடலுக்கு இச்சை வையா, சுத்தர்களே நல்ல துறவர் சொல்கிறார். உடல் மேலே கூட அவங்களுக்கு இச்சை இல்லைன்னா அவங்க தான் இன்னும் உன்னதமான துறவின்றார். அது எப்படி முடியும்? ரொம்ப உயர்ந்த நிலையில் தான் சொல்கிறார். ஆக சம் என்ற வார்த்தையானது மனது அளவிலும் துறத்தலை குறிக்கின்றது. ஆக பொதுவாக சந்நியாசம் என்பதை இந்த அர்த்தத்தில் நாம் பயன்படுத்துவதில்லை, பொதுவாக பயன்படுத்துறதில்லை. சந்நியாசத்துடைய ரூಢி அர்த்தம்னா பொதுவாக எல்லாரும் தெரிஞ்சிருக்க அர்த்தம் என்ன? நான்காவது ஆசிரமம். ஆமாம், துரியாசிரமம்னா நான்காவதான வாழ்க்கை முறை ஏற்றுக்கொண்டவன்னு சொல்லி அர்த்தம். சாஸ்திரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நான்காக பிரிச்சிருக்கு. ஒன்று முதல்ல மாணவ பருவம் பிரம்மச்சரிய வாழ்க்கை, படிக்கிறது தான் அதில் முக்கியமான வேலை, வேறு ஒரு வேலையும் இல்லை. படிப்பிற்குரிய பருவம் மாணவ பருவம், அது பிரம்மச்சரியம். அடுத்து இல்லறம், கிரகஸ்தம், ரெண்டாவது இல்லற வாழ்க்கை, மூன்றாவது வானப்பிரஸ்தம், அடுத்து நான்காவது சந்நியாசம். இதெல்லாம் நம்ம இதுவரையில் பார்த்தாலும் நிறைய தெளிவாக விளக்கமாக பார்த்துருக்கின்றோம். அது நான்காவது ஆசிரமத்தை வாழ்க்கை முறையை குறிக்கும் சொல்லாகவே அந்த அர்த்தத்தில் தான் நாம் இதை பயன்படுத்துகின்றோம். இப்பொழுது நாம் கீதையில் பார்க்க போகிற அர்த்தத்திற்கும் இந்த சந்நியாசத்திற்கும் பொதுவாக சம்பந்தம் இல்லாமல் தான் இருக்கின்றது. நாம் ஏற்கனவே புரிஞ்சு வச்சிருக்க வார்த்தைக்கும் அந்த வார்த்தை அர்த்தத்துக்கும்
நாம் பார்க்க போகின்ற கருத்துக்கும் நிறைய. அதனால தான் பார்த்தா சாஸ்திர விஷயங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நிறைய விவகாரங்களில் அதுதான் சொல்லியிருக்கென்று தவறாக புரிந்து கொண்டு எதை செய்து கொண்டிருப்போம். அது நிறைய இருக்கு. அடுத்ததாக யார் 4வது ஆசிரமத்தை, இந்த சந்நியாச ஆசிரமத்தை ஏன், எதற்காக, எப்படிப்பட்டவர்கள் இந்த வாழ்க்கை முறையை எடுத்துக்கொள்வார்கள், காரணம் என்ன, காரணத்தை பார்க்கணும். யார் சந்நியாசம் எடுத்தாலும் 2 காரணத்துக்காக எடுக்கலாமா. யார் சந்நியாசம் எடுத்தாலும் வேறு சில காரணங்களும் இருக்கலாம். ஆனால் இங்கே அந்த காரணங்கள்லாம் பேசப்படவில்லை. பெண்டு பிள்ளை இல்லாதவன், பிழைக்க வழி அறியாதவன், சண்டையினால் வீட்டை விட்டன் தங்கமே, சாமியாராய் போனாரடி ஞான தங்கமே, ஒரு நல்ல பாட்டு. அப்படி இல்லை. ஆக இங்கு நாம் சரியான காரணத்தை பேசுகின்றோம். ஒன்று ஞானத்தினால் ஒருவன் சந்நியாசத்தை மேற்கொள்கின்றான். ஞானத்தினால், ஞானம் வந்தால் அதன் விளைவு சந்நியாச வாழ்க்கைக்கு சென்று விடுவான். அதனால் சில பேருக்கு பயமா, என்ன, எனக்கு ஞானம் வந்தால் நான் ஓடி விடுவேன் என்று பயந்து வகுப்புக்கு வரமாட்டார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அது அவ்வளவு சுலபம் இல்லை. எது, ஞானம் வருவது சுலபம் இல்லை. ஞானம் வந்த பிற்பாடு ஓடி விடுவதும் அவ்வளவு சுலபம் இல்லை, கடினம். ஆகவே என்ன, எல்லாம் வகுப்புக்கு வாங்க கேளுங்கன்னு தான் எல்லாரும் பெரியவங்க சொல்லுவாங்க. வகுப்பை கேட்டதுனாலே ஒருத்தருக்கு இதெல்லாம் வந்துடுச்சு சொல்லிலாம் சொல்கிறது ரொம்ப 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 துர்லபம். அப்படிலாம் இல்லை. ஆக வகுப்புக்கு வரலாம், பயந்து கொள்ள வேண்டாம். அடுத்து 2வது காரணம், வைராகியத்தினால் சந்நியாசம் எடுக்கின்றான். வைராகியம் வருது. வைராகியம்னா பிடிவாதம் இல்லை, மனதில் வந்த ஒரு விதமான பக்குவம். அது அனித்திய பொருள்களிலிருந்து விலகி நித்திய பொருளை நாடுகின்ற மனநிலைக்கு பேர் தான் வைராகியம். விராகஸ்ய பாவம். எது அழியக்கூடியது என்று உறுதியாக முடிவு செய்து விட்டானோ, பிறகு அழியாத ஒன்று இருக்கின்றது என்று தெரிந்த பிறகு அழியாத பொருளை நாடுகின்ற மனநிலை, அழிகின்ற பொருள்களிலிருந்து விலகி இருக்கக்கூடிய மனநிலை, இதுதான் வைராகியம். ஆக இந்த வைராகியத்தினால் சந்நியாசம் எடுக்கின்றான். ஆக நாம் இங்கு முறையான சந்நியாசத்தை பற்றி பேசுகின்றோம். இல்லை எனக்கு சிலர் தெரியும், அவர் சென்று சந்நியாசம் பெற்ற காரணம் எனக்கு தெரியும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கடன் ரொம்ப அதிகமாகிடுச்சு அதனால் அப்படிலாம் இல்லை. ஒரு ரகசியம் சொல்லுவாங்க, ஹிந்துவாக இருக்கக்கூடிய ஒருவன் சந்நியாசம் எடுத்துக்கொண்டால் சட்டப்படி அவன் இடத்துல போய் அவன் மேலே கேஸ் போட முடியாதான், கடன் கேட்க முடியாது. ஹி ஹிம்செல்ஃப் டிக்ளேர் எ சந்நியாசின், தன்னை ஒரு சந்நியாசியாக அவன் அறிவித்த பிறகு அவனிடம் இதெல்லாம் திருப்பி கேட்க முடியாது, ரைட்டு கிடையாது. அப்படி சொல்லி ஒரு ரூல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது என்ன இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஆக கடனால் சந்நியாசம் அடைதல் அதுவும் இங்கே சொல்லப்படலை. மனைவியினால் சந்நியாசம் அடைதல் அதையும் சொல்லலை. இன்னொன்று இருக்குது, காதல் தோல்வியினால் சந்நியாசம் ஆகிறது. யாருன்னா சன்னியாசி ஆனாங்கன்னா அவங்கள இடத்துல வந்து கேட்குறது ரகசியமாக கேட்குறது, இதுதான் கேட்குறாங்க. என்ன சாமி எதனால் இப்படிலாம் இருக்குது பாருங்களேன், இதெல்லாம் சாஸ்திரத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்காக சன்னியாசம் வாங்கிறதுலாம் சொல்லலை. ஒருத்தர் என்ன பண்ணானா, யாரோ ஒருத்தர் லவ் பண்ணானா, மென்டல் ஆகிட்டான். அப்புறம் இன்னொருத்தன் வந்தான், அவனை கேட்டாங்க, இவன் யாரை லவ் பண்ணா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணல, இவனும் மென்டல் ஆகிட்டான். கடைசி 2 பேருமே. அப்படிலாம் சென்றவர்கள் என்ன ஆனார்கள்? இங்கு ஞானத்தினால் வைராகியத்தினால் எடுக்கும் சந்நியாசம், இந்த வேறுபாட்டை நாம் பார்க்க போகின்றோம். ஞானத்தினால் எடுக்கும் சந்நியாசம், ஞானத்தினால் எடுக்கும் சந்நியாசி ஞானி. ஞானியுடைய சந்நியாசிக்கு சாஸ்திரம் தருகின்ற பெயர் வித்வத் சந்நியாசம். நல்ல வார்த்தை, வித்வத் சந்நியாசம். வித்வத் சொல்லி சொன்னால் அறிவினால், ஞானத்தை பெற்றிருக்கின்றான். ஆத்ம ஞானத்தை பெற்றதனால் அவன் சந்நியாசி. ஞானத்தை அடைந்த பிறகு ஞானி எடுக்கின்ற சந்நியாசம். அடுத்து வைராகியத்தினால் எடுக்கும் சந்நியாசம். இப்போ வைராகியத்தினால் சன்னியாசம் எடுக்கிற ஆள் யாருன்னா அவர் அஜ்ஞானியே. ஆமாம், அஜ்ஞானி தான், ஞாபகம் வச்சுக்கணும். வைராகியம் இருக்குது, வைராகியத்தினால் சன்னியாசத்துக்கு போய் ஞானத்தை அடைய விரும்புகின்றான். வகுப்பெல்லாம் கேட்க விரும்புகிறான். முழு நேரமாக தன்னுடைய நேரத்தை சாஸ்திர பட்டணத்துக்காக, சாஸ்திர படிப்புக்காக தன்னை ஒப்படைத்து கொள்ள விரும்புகின்றான். ஏதோ பார்ட் டைமெல்லாம் எனக்கு சரியாக வரல, பிரயோஜனப்படலை அப்படி சொல்லி அப்போ அவர் எடுக்கின்ற சந்நியாசத்துக்கு பேர் தான் விவிதிஷா சந்நியாசம். ஞானி எடுக்கிற சந்நியாசத்துக்கு பேர் வித்வத் சந்நியாசம். ஞானத்தை பெறுவதற்காக ஒரு அஜ்ஞானி வைராகியம் உடையவன் எடுக்கிற சந்நியாசத்துக்கு பெயர் விவிதிஷா சந்நியாசம். விவிதிஷா சந்நியாசம்னா லிங்க சந்நியாசம் அல்லது அடையாள சந்நியாசம் சொல்லலாம். அடையாளம்னா ஒரு ஆடையை, இது போல் ஒரு காவி வஸ்திரத்தை முறையாக குருவிடத்திலிருந்து பெற்று அணிந்து கொள்வது, அது விவிதிஷா சந்நியாசம். சற்றேனும் மாறாக பேசினால் கூறாமல் சந்நியாசம் கொள். யார்?
ஔவையார் தான். கரெக்ட். இந்த ஒரு பாட்டு ஒன்று வரும் அந்த காலத்து, காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாக நீ யோசிச்சு. அதெல்லாம் விட்டுட்டாலும் போகிற. ஞானத்தை அடைய, அஞ்ஞானத்தை போக்க, சாஸ்திரம் படிக்க, ஞான யோக சாதனைகளை செய்வதற்காக எடுத்துக்கொள்ளும் சந்நியாசம். அதுதான் வேதித்தும் இச்சா, டு நோ அல்லது டு டிசையர். நன்கு சாஸ்திர ஞானத்தை பெறுவதற்காக எடுத்துக்கொள்கின்ற சந்நியாசம். விவேகத்தினால், வைராகியத்தினால். ஆக சன்னியாசிகள் எல்லாம், இன்னொரு கருத்து பாருங்கள், சன்னியாசிகள் எல்லாம் ஞானியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஞானியும் எடுக்கலாம், ஞானத்துக்காக அஞ்ஞானியும் எடுக்கலாம். ஞானி எடுக்கின்ற சன்னியாசி பெயர் வித்வத் சந்நியாசம். அஞ்ஞானி ஞானத்தை பெறுவதற்காக எடுத்துக்கொள்கின்ற அடையாள சந்நியாசம் லிங்க சந்நியாசம், அது விவிதிஷா சந்நியாசம். இது 2 வார்த்தை. இதெல்லாம் இந்த அத்தியாயத்தை படிக்கிறதுக்கு முன்னே நாம் முகவுரையாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய சில விதமான கருத்துக்கள், வார்த்தைகள். அடுத்த கேள்வி, ஞானி எதற்காக சன்னியாசம் எடுக்கணும்? அவர் தான் ஞானத்தை அடைஞ்சிட்டாரு, அவசியம் என்ன? கேள்வி அதுதானே. நம்ம அடிக்கடி ஒரு ஜோக் சொல்லியிருக்கோம், என்ன எல்லாமே இப்படியே சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. ஒருத்தர் கேட்டார், சுவாமி நீங்கள் எதுக்காக சன்னியாசி? நான் ஞானத்துக்காக. உங்களுக்கு தான் ஏற்கனவே ஞானம் இருக்குது இல்லையா? இல்லை ஒன்று கேளு, நான் சொல்கிறேன் எதுக்காக நான் சன்னியாசி எடுத்துக்கிட்டேன்னா, ஞானத்தினால சன்னியாசி எடுத்தேன். அந்த ஞானம் யாருதுன்னா, எங்கள் ஒய்ஃபு பேர் ஞானம். ஞானம் வந்தவர் எதுக்கு சன்னியாசி எடுத்தீங்கன்னா, இல்லை ஒய்ஃபு பேர் ஞானம்னு சொன்னார், அதனால் சன்னியாசி எடுத்துக்கிட்டேன். என்ன சாமி 3 உதாரணம் எங்களையே திட்டுறதா இருக்க, தாய்மாரில் நினைக்க வேணாம், சும்மா ஒரு ஜோக்குக்காக சொல்கிறேன். நீங்களும் அப்படி திருப்பி சொல்லலாம். ஞானம் வந்த பிற்பாடு சன்னியாசம். ஏன் ஞானம் வந்த பிற்பாடு எதுக்கு சன்னியாசி எடுக்கணும்? இருக்கலாமா அப்படியே? அது என்னுடைய மனைவியுடைய பேருன்னு சொல்லிட்டாராம். ஆக இங்கே சங்கரர் சர்வேஷாம் ஆசிரமினாம் ஞான மாத்திர அதிகாரக, எந்த ஆசிரமத்தில் இருப்பவர்களும், எல்லா ஆசிரமத்தில் இருப்பவர்களும் ஞானம் வர வாய்ப்பு இருக்கின்றது என்ற சாஸ்திர கருத்தை இங்கே அழகாக சொல்கிறார். எல்லா ஆசிரமத்தில் இருப்பவர்களும் ஞானம் வருவதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது, அதற்காக சன்னியாசம் எடுத்துக்கொள்கின்றார்கள் அப்படி சொல்கிறார். ஆக ஞானி ஏன் சன்னியாசி எடுக்கின்றான் என்ற பதில் ஞான நிஷ்டைக்கு. ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே ஞானம் இருக்கும்போது எதற்கு அவன் சன்னியாசம் எடுத்துக்கணும்? ஞான நிஷ்டைக்காக. சங்கரர் இது அடிக்கடி வலியுறுத்துவார். என்ன, இல்லறத்தில் விவகாரத்தில் இருந்தாலும் ஞானம் வந்து விடும். இல்லறத்தில் இருந்தாலும் கூட முயன்று கொஞ்சம் கவனித்து கொஞ்சம் விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருந்து கேட்டால் ஞானம் வந்துடும். ஞானம் வரணும்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு மன தூய்மை வேணும். அதற்கு நம்முடைய புத்தி இருக்கு இல்லையா, அது 100% உபயோகப்படுத்தணும். ஏன்னா இந்த ஆத்ம ஞான கருத்தெல்லாம் ரொம்ப சூக்ஷமமான கருத்து. நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு சொல்கிறது போல் கொஞ்சம் சூக்ஷமமான கருத்து. இதை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய புத்தியை முழு அளவிற்கு சக்தியை பயன்படுத்தணும். ஏதோ வந்தோம் அப்படி கேட்டோம் அப்படிலாம் இல்லை, மேம்போக்கெல்லாம் இல்லை, நுனிப்புள் மேயறதெல்லாம் இல்லை. இங்கே கொஞ்சம் கவனமாக ஆழமாக கேட்கணும். நம்ம கேட்டால் தான் இது கொஞ்சம் நம்ம மனசில் போய் உட்காரம் புரியும். அப்படி புத்தியை நன்கு உபயோகப்படுத்தல் அது செயல்களுக்குள் இருந்தாலும் கூட நடக்கக்கூடியது தான். ஏனென்றால் வாழ்க்கையில் பார்க்குற நிறைய பேராசிரியர்கள், நிறைய பிறக்கோடைய பிரான்ச் ஆஃப் நாலேஜ் சொல்கிறோம் பாருங்கள், அவங்க எல்லாருமே கூட பெரிய அறிவாளிகளாக நுணுக்கமான கருத்துக்களை எல்லாம் தெரிந்து கொண்ட சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்களாம் இருக்காங்க பார்க்குறோம். அதுபோல் இங்கும் கூட இந்த ஞானத்தை பெறுவதற்கு நம்முடைய புத்தியை முழுக்க உபயோகப்படுத்தி கொஞ்சம் கவனமாக பக்தி ஸ்ரத்தையோடு கேட்டோம்னு சொன்னால் நம்ம இதை புரிஞ்சிக்க முடியும், ஞானம் கிடைக்கும். ஆனால் ஞானம் கிடைத்த பிறகும் ஞான நிஷ்டை என்பது அதிக விவகாரத்துக்குள் இருந்தால் வராது என்று கூறுகின்றார். அதிகமான விவகாரத்துக்குள் நம்மை இழுத்து போட்டு கொண்டால் ஞான நிஷ்டை கிடைக்காது. ஆனால் ஜனகரை ஆதிசங்கரர் ஏற்றுக்கொள்கின்றார். அவர் ராஜாவாக இருந்தால் அவர் ஞான நிஷ்டை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர் செயலுக்குள் தான் இருந்தார். விதிவிலக்காக சில பேர் இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக முடிவதில்லை. ஆக பொதுவாக என்ன சொல்வார்கள், விவகாரம் ஞான நிஷ்டைக்கு தடையாக இருக்கும், விவகாரங்கள் ஞான நிஷ்டைக்கு தடையாக இருக்கும், கடினம்னு சொல்கிறார். ஆக தியானம் செய்ய மனிதர்களோடு விவகாரங்களை அதிகம் வைத்து கொண்டால் முடிவதில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு விவகாரமும் நம்முடைய மனதில் ஒரு விதமான ஞாபகத்தை, அகங்காரத்தை ஞாபகப்படுத்தி சென்று விடுகின்றது. ஒவ்வொரு அனுபவமும் சம்ஸ்காரமாக பதிந்து விடுகின்றது. உட்கார்ந்தோம்னா என்னென்னா, யார்கிட்டனா பாருங்க, எதனா விவகாரம் காலையில் வராங்க, நம்ம தியானத்துக்கு போகலான்னு நினைக்கிறோம், உட்காந்து
தியானம் பண்ண போகிறோம். அந்த நேரத்துக்கு வந்து யாரோ ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டுறாங்க, அது நம்மளை பற்றி மற்றவங்களை பற்றி ஏதோ தேவையில்லாத விஷயம். உள்ள ஒரு அறையில் போய் உட்காந்துடுவோம். உட்காந்த ஒரு பாடு என்ன மனசில் அவங்க சொல்லிட்டு போன விஷயமே ஓடிக்கிட்டு இருக்கும். இல்லை யார் இடத்துல சண்டை போட்டுட்டு திட்டிட்டு போய் உட்காந்து தியானம் பண்ணி பாருங்க. நாம் அவங்கள திட்டி இருக்க மாட்டோம், ஆனால் நம்ம மனசுக்குள்ளே மனசு திட்டும் அவங்கள. அது பேர் தியானத்துக்கு பேர் என்ன? திட்டு தியானம் மனசில். ஆமாம், நிறைய வந்துடும் மனசில், அதே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால் விவகாரத்துக்குள்ளே இருந்தால் ஞான நிஷ்டைக்கு தடை சொல்கிறாங்க. உண்மைதான். எண்ணிய எண்ணமெல்லாம் இறப்பு மேல் பிறப்பு காசுன்னு சொல்கிறார் தாய்மன்னர். ஆக ஞானத்தை அடைந்தவன் விவகாரம் அதிகம் வேண்டாம் என்று சந்நியாசத்தை எடுத்துக்கொள்கின்றான். ஞானத்தை அடைந்தவனும் கூட ரொம்ப முக்கியம். இதுக்கு உதாரணம் என்ன தெரியுங்களா? பிருகதாரண்யக உபநிஷத்தில் மைத்ரேய பிராமணன் ஒரு போர்ஷன், இப்போ கேம்பில் அந்த அகம் பிரம்மாஸ்மி அந்த போர்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கான். நல்ல பகுதி அது. பிருகதாரண்ய உபநிஷத்து ரொம்ப பெருசு. ஆமாம், ஆரண்யக்கம் சொல்லி சொன்னால் அது ஆரண்யம்தான். பிருகதாரண்ய உபநிஷத்தில் யாக்ஞவல்கியர் அப்படி சொல்லி ஒரு ரிஷி, அவர் தான் அந்த உபநிஷத்தில் உபதேசம்லாம் பண்ணுறார். அவர் சன்னியாசம் எடுக்கணும்னு விரும்பினார். அவருக்கு 2 பேர் மனைவி. ஒருத்தர் கார்த்தியாயினி, இன்னொருத்தர் மைத்ரேயி. 2 மனைவியர். ஒரு மனைவி கார்த்தியாயினிட்டு சொன்னார். சொன்ன உடனே சரி போயிட்டு வாங்க, ரொம்ப சந்தோஷம், ஆளை விடுங்க, தொந்தரவு விட்டுதுன்னு விட்டுட்டாங்க அந்த அம்மா. போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு மனைவி ஏன் போகிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. கேள்வி பல கேட்டாங்க. இங்கே உங்களுக்கு என்ன குறைவு? காலையில் எந்திரிச்சா போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரீங்களா? என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, உட்காந்த இடத்துல எல்லாம் நடக்கிறது. வேறு எதுக்காக போகிறீங்க? எல்லாம் நான் தானே செய்கிறேன், உங்களுக்கு என்னத்துக்காக சன்னியாசம் உனக்கு கேட்குறாங்க. ஒரு வேலை செய்கிறது இல்லையே. கடைசியில் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிக்கும் பொழுது இந்த பொருள்கள் சூழ்நிலைகள் எதுவுமே அமிர்தத்துவம் என்கின்ற அழியாத தன்மையை நமக்கு கொடுக்காதுன்னு சொல்லி முடிவு சொல்கிறார். அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, அப்போது இதெல்லாம் அமிர்தத்துவத்தை கொடுக்காதுன்னு எது அமிர்தத்துவத்தை அழியாத தன்மையை கொடுக்குமோ அந்த விஷயத்தை எனக்கு உபதேசிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கு அவர் குருவாக இருந்து தன்னுடைய மனைவிக்கே இந்த தத்துவ ஞானத்தை உபதேசிக்கின்றார். அது ரொம்ப அழகான ஒரு போர்ஷன். அது நல்லா இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஆத்மாவா அரே ஞாத்தவ்யக ஸ்ரோத்தவ்யக மந்தவ்யக நிதித்தியாசித்தவ்யக அரே மைத்ரேயி என்று அந்த இடத்துல, அதனால் ஆகையினால் ஆத்மாதான் நம்மால் கேட்கப்பட வேண்டும், ஆத்மாதான் நம்மால் சிந்திக்கப்பட வேண்டும், ஆத்மாதான் நம்மால் தியானிக்கப்பட வேண்டும் என்று அந்த இடத்துல கடைசியில் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, இந்த வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்தி அற்புதமான சில விஷயங்கள்லாம் அங்கே பெரிய அருமையான ஒரு கான்வர்சேஷன். அது கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட யாக்ஞவல்கியர் என்கின்ற ஒரு ஞானி இடத்துல அவருடைய மனைவியாகிய மைத்ரேயி பேசுகின்ற இந்த விஷயங்கள் நாம் என்றைக்குன்னா நம்ம குடும்பத்தில் அப்படி பேசியிருப்போமா? தத்துவ விசாரத்தை அதையும் செய்யணும். அதுவும் தான் வாழ்க்கையோட ஒரு பகுதி. கணவன் மனைவியாக வாழ்வது உலக விவகாரங்களுக்காக மட்டும் இல்லை, இந்த தத்துவ விசாரமும் செய்யப்பட வேண்டும் இடையிடையே. சரி, இப்போது யாக்ஞவல்கியர் விஷயத்தில் இவ்வளோ தூரம் உபதேசம் பண்ண அவர், ஜனக மகாராஜாவுக்கு குருவாக இருந்த அவர், அபயம் வை பிராப்தோசி ஜனகக, நீ மோட்சத்தை அடைந்து விட்டாய், அபயத்தை அடைந்து விட்டாய் என்று சொன்ன யாக்ஞவல்கியர் ஞானியா அஜ்ஞானியா? ஞானி தான். அப்போ பின்னையே அவர் சன்னியாசம் எடுத்துக்கிட்டார். அவரே சொல்கிறார், ஆத்ம ஞான நிஷ்டைக்காக, ஞான நிஷ்டை வரணும் அதுக்காக. அடுத்து ஞானி என்றால் இங்கு ஞான நிஷ்டன் என்று புரிந்து கொள்வோம். இந்த இடத்துல அவர் ஏதோ ஒரு ஆசிரமத்தில் இருக்கார். யார்? இந்த ஞானத்தை அடைந்து ஞானத்தில் நிலை பெற்றவன், அறிவில் நிலை பெற்றவன். அவர் ஏதோ ஒரு ஆசிரமம்னா ஏதோ இந்த ஆசிரமம் அப்படி இல்லை, கிரகஸ்தனாகவோ அல்லது வானப்பிரஸ்தனாகவோ சன்னியாசியாகவோ அல்லது பிரம்மச்சரியாகவோ ஏதோ ஒரு வாழ்க்கை முறை தான் ஆசிரமன்ற வார்த்தை உபயோகப்படுத்தும். ஏதோ ஒரு ஆசிரமத்தில் இருக்கார். அவர் என்ன பண்ணுறார்? ஞானத்தை அடைந்து ஞான நிஷ்டை அடைந்து விட்டார். இல்லறத்தில் ஞான நிஷ்டை அடைய முடியாது அப்படிலாம் சொல்லவே இல்லை. இல்லறத்தில் ஞான நிஷ்டை அடைய முடியாது என்று சொல்லவே முடியாது. காரணம் என்னென்னா, அதுக்காக சன்னியாசி ஆகிட்டா மட்டும் அவர் ஞான நிஷ்டை அடைஞ்சிட்டாரா, ஞானத்தை அடைஞ்சிட்டாரா அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லறத்திலிருந்து ஞானத்தை அடைஞ்சவங்க இருப்பாங்க, சன்னியாசியாக ஞானத்தை அடையாமல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இதெல்லாம் அவரோட முமுட்சுத்துவத்தை, வைராகியத்தை, விவேகத்தை பொறுத்தது. ஆக இல்லறத்திலிருந்து ஞானத்தை அடைறது கொஞ்சம் கடினம், சன்னியாசத்திலிருந்து ஞானத்தை அடையிறது கொஞ்சம் வாழ்க்கை முறை ஒத்தாசையாக இருக்குது. வேறு விவகாரங்களில் பிரச்சனை இல்லை, குடும்பத்துக்கான தேவைகளுக்காக ஒரு மெனக்கிட வேண்டியதில்லை, குடும்ப பிரச்சனைகள் எதுவும் அவர் இடத்துல வராது, அந்த கதை இந்த கதை அதெல்லாம் அவருக்கு வராது. ஆகையினால அவருக்கு அப்படி இருக்க முடியும். ஆக கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, இந்த விவகாரங்கள்லாம் குறைவாக இருக்காது, விவகாரங்களே இருக்காது சன்னியாசி இருக்கக்கூடாது. ஆனால் இல்லறத்தில் இருப்பவங்களும் கடினமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக ஞான நிஷ்டையை ஒருவன் அடைந்திருந்தால் ஏன் அவன் சன்னியாசத்தை எடுக்கணும்? அதுதான் இங்கே கேள்வி. யாக்ஞவல்கியர் ஞானி தான், ஏன் அவர் அடைந்தார்? ஞான நிஷ்டைக்காக. ஆக ஞான நிஷ்டையை ஒருவன் ஞான நிஷ்டையை கூட அடைஞ்சிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இது இன்னொரு ஒரு கேட்டகரி. ஒருத்தர் ஞானத்தை அடைந்து ஞான நிஷ்டை அடைஞ்சு விட்டார், அவர் ஏன் சன்னியாசத்தை எடுக்கணும்? அவர் சன்னியாசத்தை எடுக்கலாம், எடுக்காமல் இருக்கலாம்.
அவருக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஆக அவன் தேர்ந்தெடுக்கின்றான். ஞானியாக இருப்பவன் ஞான நிஷ்டைக்காக எடுப்பது ஒன்று, அடுத்து நிஷ்டை இருந்தும் ஒருவன் சந்நியாசத்தை எடுப்பது ஒன்று. அவனுடைய பிராரப்தத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு, சந்நியாசத்தை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்திருந்தால் அதை அவர் பயன்படுத்தி கொள்கின்றார். ஏன் தெரியுங்களா? வாழ்க்கை முறை நிறைவேற்றி கொள்வதற்காக, வேற ஒன்றும் இல்லை. வாழ்க்கை முறை பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் சொல்லியிருக்கு. வாழ்க்கை முறை நிறைவேற்றத்துக்காக ஞான நிஷ்டனாக இருந்தால் அவரும் கூட என்ன பண்ணுவார், அவருக்கு அமைந்திருந்தால் நல்ல ஒரு குருநாதர் கிடைச்சி சந்நியாசம் கொடுக்கறதுக்கு முறையாக சம்பிரதாயமாக கொடுக்குறவர் இருந்தால் அதையும் கூட அவர் ஏற்றுக்கொள்கின்றார் ஞான நிஷ்டை அடைந்த பிறகும். ஆக அந்த ஞான நிஷ்டனை பொறுத்தவரை ஆசிரமத்தில் இருக்கிறதும் ஒன்று தான், வீட்டில் இருக்கிறதும் ஒன்று தான். தேற்றம் ஒன்றர அருட்செயல் நெற்றியல் வீட்டறம் துறவரம் இரண்டும் மேன்மையேன்னு சொல்கிறார். அதனால தான் சொல்லுவோம், பின்னால் நம்ம அதெல்லாம் நிர்ணயம் பண்ண போகிறோம். வாழ்க்கை முறை மட்டும் ஒருவனுக்கு ஞானத்தை மோட்சத்தை நிர்ணயம் பண்ணலை, அது ஆசிரம வாழ்க்கை முறை மட்டும். அதிலிருந்து செய்ய வேண்டிய சாதனங்கள் தான், ஞானம்தான் ஒருவனுக்கு மோட்சத்தை நிர்ணயிப்பது. இல்லறத்தில் இருப்பதுனாலே அவனுக்கு மோட்சம் இல்லை, சன்னியாசி ஆயிட்டதுனாலே அவருக்கு மோட்சம் அப்படிலாம் இல்லை. இல்லற வாழ்க்கையிலிருந்து இல்லற தர்மங்களை செய்து ஞானத்தை பெற்றிருந்தால் மோட்சம், சன்னியாச வாழ்க்கைக்கு சன்னியாச வாழ்க்கை முறை தர்மத்தை பின்பற்றி ஞானம் பெற்றிருந்தால் மோட்சம். 2 பேருக்கும் பொதுவாக இருப்பது ஞானம், ஞானத்தால் தான் மோட்சம். அங்கே வாழ்க்கை முறை மட்டும் நிர்ணயிக்கலை, ஞாபகம் வச்சுக்கணும். ஆக இருக்கும் இடமே ஆசிரமம் தான். யார்? ஞான நிஷ்டன். எங்கு சென்றாலும் அவன் எங்கே இருந்தாலும் அது அவனுக்கு ஆசிரமம் தான். அவங்க அப்போ அவனுக்கு பிராரப்தமும் சாதகமாக இருந்தால் அவன் சன்னியாசம் எடுத்துக்கொள்கின்றான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சன்னியாச வாழ்க்கை முறை கூட அவனுடைய பிராரப்தத்தில் இருந்தால் கிடைக்கும்னு தெரியுது, இருந்தால் தான் கிடைக்கும்னு சொல்லி தெரியுது. ஆக இது ஞானி எடுக்கின்ற சந்நியாசம். ஆக ஞான நிஷ்டயம் இருந்து அவனுக்கு வாய்ப்பும் இருந்தால் சந்நியாசம் எடுக்கின்றான். சந்நியாசம் எடுக்கலைன்னா அந்த ஞான நிஷ்டனுக்கு ஒரு குறைவும் இல்லை, ஒரு தோஷமும் இல்லை. அவர் சன்னியாசம் எடுக்கலையா, அதனால ஞானத்துக்கு ஞான நிஷ்டைக்கு குறைவு வந்துடுமான்னா அப்படிலாம் இல்லை, எதுவுமே இல்லை. அடுத்தது அஜ்ஞானி எதற்காக சன்னியாசம் எடுக்கிறான்? ஞானியும் பார்த்துட்டோம், ஞான நிஷ்டனும் பார்த்துட்டோம். ஞானியாக இருந்து சன்னியாசம் எடுக்கிறான், ஞான நிஷ்டைக்காக எடுக்கிறான். ஞான நிஷ்டனாக இருந்து சன்னியாசம் எடுக்கிறான்னா வாழ்க்கை ஒரு நிறைவேற்றிக் கொள்வதற்காக எடுக்கிறான். இப்போ அஜ்ஞானி ஏன் சன்னியாசம் எடுக்கணும்? வைராகியம் கொஞ்சம் வந்து விட்டது, எந்த போகமும் வேண்டாம், அவரால் அதெல்லாம் ஈடுபடுத்தி கொள்வதற்கு விருப்பம் இல்லை. இவைகள்லாம் அனித்தியம், திருப்தியை தராது என்று அவன் புரிந்து கொண்டான். அனித்தியம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமாம், பகவான் கீதையில் சொல்ல, இதெல்லாம் அனித்தியமானது, அசுகம், சுகத்தை போல தெரிகின்ற அசுகம் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டார். அது நம்மை பந்தப்படுத்துவது சொல்லி தெரிந்து கொண்டார். அப்போது இவர் எதற்காக சந்நியாசம் எடுக்கிறார்? வைராகியம் இருப்பவர் ஞானத்திற்காக ஞான சந்நியாசம் எடுக்கிறார். ஞான யோக சாதனங்களை செய்வதற்காக. ஞான யோக சாதனங்களில் முதல் சாதனம் என்ன? கேட்டல், ஸ்ரவணம். அதுக்காக முழு நேரமும் தன்னுடைய வாழ்க்கையை, சாஸ்திர விஷயங்களை கவனமாக கேட்டு புரிந்து கொள்வதற்காக இந்த வாழ்க்கை முறையை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டார். வைராகியம் இருக்கக்கூடியவர். ஆக ஓரளவு வைராகியம் இருந்தாலும் கூட அதை காப்பாற்றுவதற்காகவும் திடப்படுத்தி கொள்வதற்காகவும் தன்னை அமைதிப்படுத்தி கொள்ளவும் தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ளவும் விவகாரத்திலிருந்து போதும் என்று விலகி கொள்ளவும் அவன் சந்நியாசத்தை எடுக்கின்றான். யார்? அஜ்ஞானியாக இருந்து வைராகியத்தை உடையவன். ஞானியை பற்றி பேசிட்டோம், ஞான நிஷ்டனை பற்றி பேசிட்டோம், இப்போ அஜ்ஞானியை பற்றி பேசுகிறோம். அவர் கொஞ்சம் வைராகியம் இருக்கின்றது, இந்த உலக விவகாரங்கள் ஒதுங்கி இருக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கின்றது. இருந்தாலும் கொஞ்சம் இருக்கக்கூடிய வைராகியத்தை முழுமைப்படுத்திக் கொள்வதற்காக, மன தூய்மையை பெறுவதற்காகவும், சாஸ்திர ஞானத்தை பெறுவதற்காகவும் சந்நியாசத்தை எடுத்துக்கொள்கின்றான். ஆக ஞான சாதனத்துக்கு அதிக நேரம் கொடுப்பதற்காக இந்த சந்நியாசத்திற்கு பெயர்தான் விவிதிஷா சந்நியாசம், அடையாள சந்நியாசம், லிங்க சந்நியாசம். ஆகினாலே ஒருத்தர் இப்படி ஒரு காவி ஆடை அணிந்து முறையாக சன்னியாசம் எடுத்துக்கிட்டாருன்னா அவர் என்ன பண்ணிட்டார்? டிக்ளேர் பண்ணிட்டார் உலகத்துக்கு, நான் விவகாரத்துக்கு லாய்க்கு இல்லாதவன், என்ன இடத்துல யாரும் விவகாரம் பண்ணாதீங்க, நான் இனி என்னுடைய வாழ்க்கையை ஆன்மீக சாதனங்களுக்காக ஒப்படைத்து விட்டேன் அப்படி சொல்லி உலகத்துக்கு அவர் தன்னை அப்படி அடையாளப்படுத்தி கொள்கின்றார். இது விவிதிஷா சந்நியாசம். இங்கே ஒரு கேள்வி வரும், ஞானி ஞானத்தை அடைந்து ஞான நிஷ்டைக்கு தானே சந்நியாசம் எடுக்கிறார், அதுவரை அவர் பிரம்மச்சாரியாக கிரகஸ்தனாகத்தான் இருக்கிறார். அப்படி அஜ்ஞானியானவனும் இருக்கும் இடத்திலேயே இல்லறத்திலே இருந்து ஞானத்தை அடையலாமே அப்படி சொல்லி கேட்டால் ஒரு கேள்வி வந்துட்டு, அதுக்கு பதில் என்ன தெரியுங்களா? சித்த சுத்தி அவனுக்கு இருந்தாலும், சித்த சமாதானம் இருந்தாலும்,
சித்த சுத்தி என்ற மன தூய்மை இருந்தாலும் அவனுடைய மனதில் கொஞ்சம் அமைதி ஏற்பட்டு இருந்தாலும் கூட சித்த சமாதானம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், சஞ்சலம் அதிகமாக இருக்கும். சஞ்சலம் ஹி மனகிருஷ்ண பகவான் இடத்துல அர்ஜுனன் கேட்குறார், மனசு எப்போ பார்த்தா சஞ்சலப்பட்டுக்கிட்டே, நிறைய பேர் மனசு எப்போ பார்த்தா அலைஞ்சிக்கிட்டே இருக்கு சுவாமி, அலைப்பாயுதே கண்ணா சொல்கிறது போல் இந்த மனசு எப்போ பார்த்தா அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் மனசு என்ன பண்ணுறது வேறு. காடும் கரையும் மனக்குரங்கு கால் விட்டோடு அதன் பிறகு ஓடும் தொழிலால் பயனுள்ளதோ சொல்கிறார். மனசு ஓடிக்கிட்டே இருக்கு, சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்குது, அதிகமாக இருக்கின்றது. ஆகவே அந்த சஞ்சலமாக இருக்கக்கூடிய மனதை தான் இருக்கின்ற இடத்தில் சரி செய்து கொள்ள இயலவில்லை. ஆகவே இந்த சஞ்சலமான மனதை அமைதிப்படுத்தி சரி செய்து கொண்டு பாடங்களை கேட்பதற்காக அவன் தான் வசிக்கின்ற இடத்தை துறந்து தன்னுடைய வாழ்க்கை முறையை துறந்து மாற்றி வாழும் முறையை சூழ்நிலையை மாற்றி கொண்டால்தான் அடைந்த சொல்ப வைராகியம், ஏதோ கொஞ்சம் வைராகியம் இருக்கு, அதை காப்பாற்ற முடியும், அதிகரிக்க முடியும் என்று அதை உறுதி செய்து கொள்ள முடியும் என்று அவனுக்கு தோன்றினார். வைராகிய விவேக சமமாதிகளை தகுதி அதிகப்படுத்திக் கொள்வதற்காக அல்லது அவைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக தான் பெற வேண்டிய பண்புகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அவன் சந்நியாசத்தை எடுக்கின்றான். கொஞ்சம் வைராகியம் இருக்குது, மனச்சஞ்சலம் அதிகமாக இருக்குது, அப்புறம் அதையெல்லாம் சரி செய்து கொள்வதற்காக அவன் என்ன பண்ணுறான், சந்நியாச வாழ்க்கைக்கு வந்து விடுகின்றான். இதெல்லாம் சாஸ்திரம் ரொம்ப அழகாக சொல்லுது. இதெல்லாம் சாஸ்திரத்தில் விசாரம் செய்யப்பட்ட முக்கியமான கருத்துக்கள் நம்ம இப்போ பார்க்குறதெல்லாம். இது சாதாரண விஷயங்கள் இல்லை, இதை நம்ம உட்காந்து கேட்குறோம், சாதாரண விஷயங்கள் தோன்றுறது. சாஸ்திரத்துடைய ஆழமான ஆணித்தரமான கருத்துக்கள் எல்லாம். இந்த சமுதாயத்தில் குடும்பத்தில் இருந்தால் என்னை அவர்கள் மாற்றி விடுவார்கள், அவங்க வழிக்கு என்னை இழுத்து விடுவார்கள். ஏதோ கொஞ்சம் இருக்குது, பரவாயில்லன்னு என்ன பண்ணுவாங்க, இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தால் நம்ம மேலே இருக்க ஆசையினால் அன்புனால் ஸ்வீட் வைப்பாங்க, கொஞ்சம் பாயசம் வைப்பாங்க, மற்றது வைப்பாங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. அவங்க நம்ம மேலே அன்புக்காக செய்கிறாங்க, வாஸ்தவம் தான். ஆனால் நாம் சாப்பிட்டா என்ன ஆகிடும், அவ்வளோதான். அங்கே கூடாது வேண்டான்னு சொல்கிற மன உறுதி நமக்கு இருக்கணும், இல்லைன்னா அந்த இடத்துக்கே போகக்கூடாது. சொல்லுவாங்க சுவாமிங்களுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம்னா, எல்லார் வீட்டுக்கும் பிக்ஷைக்காக கூப்பிடுவாங்க, எல்லாருமே சுவாமி வராரு சொல்லிட்டு இதை இனிப்பு செய்யலாம் செய்வாங்க. டெய்லி அவருக்கு இனிப்பே சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க, 3 வேலையும் என்ன ஆவார், அவ்வளோதான். 450 600 தான் உட்காரும். நமக்கும் என்ன, அவங்களுக்காக சாப்பிட்ணும், அவங்களுக்காக சாப்பிட்டா நம்ம என்ன ஆகிடும். ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தால் நிறைய செய்து வச்சுடுவாங்க, இவ்வளோ செய்து வச்சுருக்குன்னு நல்லா சாப்பிடுங்களேன்னா வீணாகிடும், அதை சாப்பிட்டா என் வயிறு வீணாகிடும், சாப்பிட்லன்னா உணவு வீணாகிடும். எந்த வீணாகிறது பெருசுன்னு கேட்பார். என்ன சொல்லுவோம், வயிறு வீணாகிறது நான் வேண்டாம் சாமி, இது வீணானா பரவாயில்ல. அதுபோல் அது இருக்குது. சில சாமிகளுக்கு ஒன்றையும் கிடைக்கல, அது விஷயம் வேறு, கிடைக்கிற சாமிங்களுக்கு சொல்கிறார். ஆக வைராகிய விவேக சமமாதிகளை தகுதி அதிகப்படுத்திக் கொள்வதற்காக, நிறைவு செய்வதற்காக, பண்புகளை பூர்த்தி செய்ய சந்நியாசம் எடுக்கின்றான். இந்த சமுதாயத்தில் குடும்பத்தில் இருந்தால் நம்மை மாற்றி விடுவார்கள். ஆக விவேக வைராகிய நெருப்பு அணைவதற்குள்ளாக, ஆமாம், ஏதோ ஒரு நெருப்பு அந்த பொந்துக்குள் வைத்து வெந்து தனிந்தது காடுன்னு பாரதியார் சொல்கிறது போல் வைராகியம் என்ற நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பை நன்கு வீசி பெருசாக்கி முழுமையாக்கி கொள்வதற்காக சந்நியாசம். அதற்காக சத்சங்கத்தை நாடி விக்ஷேப காம குரோதங்களை நீக்குவதற்காக ஓடியே விடுறாங்க. ஆமாம், இது விவிதிஷா சந்நியாசம். நிறைய சாதுக்கள் அப்படி பார்த்துருக்கிறோம். ரிஷிகேஷ் வந்தவங்க 2வது திரும்பியே வராத இந்த பெரிய மகாத்மாக்கள் இருந்திருக்காங்க. டிப்டி கலெக்டராக பெரிய பதவிகளில் பெரிய வசதியானவங்களாம் பார்த்தா அங்கே போய் அந்த சூழ்நிலை மற்ற அவங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்கு, உள்ளுக்குள்ளே கனன்று கொண்டு இருந்தது. அங்கே லேசாக கொஞ்சம் விசிறி விட வேண்டியதாக இருந்தது விவகாரங்கள்லாம். பட்டினத்தாருக்கு ஒரு சொல், ஆமாம், காதிருந்த ஊசியம் வாராதுக்கான கடை வழிக்கு திடீரென்று வந்ததில்லை, இருந்தது, அது அப்போது வெளிப்பட்டு யோக பிரஷ்டனாக இருந்திருப்பாங்க. பிறகு 2வது திரும்பவே இல்லை இந்த விஷயத்துக்கு வாழ்க்கை. ஆக ஞானத்தினால் ஞான நிஷ்டைக்காக இந்த சந்நியாசம், இது வித்வத் சந்நியாசம். விவிதிஷா சந்நியாசம் சாதனங்களை தீவிரமாக செய்ய எடுப்பது. சந்நியாச ஆசிரமமே அவன் சாதனங்களை செய்ய பயன்படுத்தி கொள்கின்றான், அதற்காகத்தான். ஆக எந்த சாத்தியத்தை அடைய, ஞானத்தை அடைந்து மோட்சத்தை பெறுவதற்காக. அப்போ விவிதிஷா சந்நியாசம் என்பது என்ன சாத்தியத்தை தருகின்றது என்றால் வித்வத் சந்நியாசத்தை அடைய வைக்கின்றது. வித்வத் சந்நியாசத்தை அடைய வை. ஆக வித்வத் சந்நியாசத்துக்கு விவிதிஷா சந்நியாசம் சாதனம் ஆகின்றது. வித்வத் சந்நியாசம் நாம் பெற வேண்டியது ஞானம், ஞான நிஷ்டை. அதற்கு விவிதிஷா சந்நியாசம், அடையாள சந்நியாசம், லிங்க சந்நியாசம் நமக்கு துணை புரிகின்றது. ஆக வித்வத் சந்நியாசம் என்பது ஞான பலன். அந்த ஞானம் எதில் கொண்டு விடும் என்றால் எங்கே செல்லும் இந்த பாதை நாங்கள் பாருங்கள், எங்கே கொண்டு விடுறது சொல்லலாம், மோட்சத்தில் சென்று விடுகின்றது.
ஞானி எடுக்கின்ற சந்நியாசம் பலனை அடிப்படையாக கொண்ட சந்நியாசம், ரிசல்ட் ஆஃப் ஞானம் சொல்கிறாங்க. ஆக ஞானம் வந்தால் அவன் சன்னியாசி ஆகி விடுவான். உடையை மாற்றுகின்றான்னு இல்லையோ, மனதில் சந்நியாசம் வந்துவிடும். உடையை மாற்றல்னா கூட மனிதர்கள் அடைய வேண்டிய சாத்தியம் இதுவே. ஆக இங்கு எப்படி எதற்கு ஒரு சந்நியாசி அல்லது சந்நியாசம் அவனுக்கு சாத்தியமாகின்றது என்றால், அவன் ஞானத்தை அடைவதற்காக எடுப்பது தான். அதுக்கு தான் சந்நியாசமே. அது ரொம்ப முக்கியம். அன்றைக்கி சொன்ன பாருங்க, சன்னியாசியாக தீருவது எதனாலே, அவன் 10 வீட்டு சோறு ருசி கண்டதாலே. அதுக்காகலாம் இல்லை. ஒரே வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படி, அதுக்காகலாம் இல்லை. அதெல்லாம் சும்மா தமாஷுக்கு சொல்கிறது. அதுக்காகலாம் எடுக்கல அவன் சன்னியாசத்தை. ஆக இன்னொன்று இருக்குது இந்த தேசத்தில், அப்படி சாப்பாடுன்னு சொல்லி கேட்டு வரவங்களுக்கு இல்லை எண்ணாமல் கொடுக்கின்ற ஒரு பண்பு இந்த தேசத்தில் உண்டு. அது சாதுவாக சன்னியாசியாக காவி அணிந்து வந்து கேட்டால் பக்தியோடு கொடுக்குற பழக்கம் இன்னும் கூட நம்ம தேசத்தில் இருக்குது. நம்ம யாரும் மறுக்கிறதில்ல, மறுக்கவும் கூடாது. அவர் எப்படியே இருந்துட்டு போட்டோம். நம்ம வீட்டுக்கு வந்து பசி எடுக்குதுன்னு சொல்லி கேட்டார்னா அன்னம் கொடுப்பது பெரிய ஒரு புண்ணியத்தோடு சேர்ந்தது, ரொம்ப முக்கியமானது. அதனால தான் அந்த தேசத்தில் அன்னதானம்லாம் விசேஷமாக வச்சுருக்கிறாங்க. ஆக கட்டோபனிஷத் என்ன சொல்கிறது, எந்த ஆசையும் இல்லாதவனுக்குத்தான் இந்த ஆத்ம ஞானத்தை உபதேசம் செய்ய வேண்டும் சொல்கிறது. அதற்காக அங்கே யமதர்மராஜா என்கின்ற ஞான ஆசிரியர் நச்சிகேதன் என்ற சாதகனுக்கு சோதனைகள் பல வைத்தார். ஆசையை தூண்டுகின்ற, அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறார். துருவி பார்த்தார். அவனுக்கு ஆசைகள் சிறிதுமில்லை என்பதை நன்கு உறுதி செய்து கொண்ட பிறகு ஞானத்தை உபதேசித்தார். கடைசியில் ஞான பலனை சொன்னார். என்ன தெரியுங்களா, மனதில் உள்ள ஆசைகள் எல்லாம் மிச்ச சொச்ச எங்கேயாவது உள்ளுக்குள்ளே ஒதுங்கி பதுங்கி இருந்தா அதையெல்லாம் போய்விடும். அதுதான் ஞான பலனாக சொன்னார். ஆக முதலில் எப்படிப்பட்டவனுக்கு அல்லது யாருக்கு மனதில் ஆசை இல்லை என்று அறிந்து உனக்கு உபதேசம் செய்தேன்னு சொல்கிறார். அவனுக்கு நச்சிகேதன் இடத்துல உனக்கு மனதில் ஆசை இல்லை என்று தெரிந்து உறுதி செய்து கொண்ட பிறகு உனக்கு இந்த ஞானத்தை உபதேசித்தேன்னு சொல்லி சொல்கிறார். ஆக உபதேசத்தின ஞான பலன் என்ன, மனதில் உள்ள ஆசைகள் போகும். எப்படி? ஆசைகள் 2 விதமாக. ஒன்று வெளித்தோற்றத்துக்கு வந்த ஆசைகள், வெளிப்பட்ட ஆசைகள். சில ஆசையெல்லாம் மனசுக்குள்ளே அப்படியே விதை நிலையில் பீஜமாக உட்காந்துக்கிட்டு இருக்கும். அது எப்போ தேவையோ அப்போ வரும். பூமிக்குள்ளே சில நேரத்தில் விதைகள்லாம் பதிஞ்சு இருக்கும். ஆமாம், அது எப்போ வருமோ மழை பெய்து தகுந்த காலத்தில் அது மறுபடியும் முளைத்து வரும். அதுபோல் சிலதெல்லாம் வெளிப்பட்ட ஆசைகள், சிலதெல்லாம் வெளிப்படாத ஆசைகளாக அவரவர்கள் மனதுக்குள்ளே அப்படியே உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கும், நமக்கே தெரியாது. அது வாய்ப்பு வரும்பொழுது மேலே வந்துடும். ஆக வெளித்தோற்றத்துக்கு வராத ஆசைகள். இங்கு சந்நியாசம் என்பது அஞ்ஞானி எடுப்பது, நன்மைகளை பற்றி கொள்வதற்காக, வைராகியத்தை வளர்ப்பதற்காக, மன அமைதியை வளர்ப்பதற்காக, விவேகத்தை வளர்ப்பதற்காக அவன் என்ன பண்ணுறான், சந்நியாசத்தை எடுக்கின்றான். ஸ்ரவண மன நிதித்தியாசனத்துக்காகவும் சந்நியாசத்தை எடுக்கின்றான். ஆகவே இந்த சந்நியாசம் முடிவு இல்லை. இது மட்டும் லட்சியம் இல்லை. எது மன நிறைவு அமைதி, இது மட்டும் முடிவில்லை. அடுத்து அவன் அடைய வேண்டியது ஞானம், ஞானத்தினால் மோட்சம். அதுதான் சாத்தியம், அதுதான் முடிவு. அடுத்து சந்நியாசம் நம்முடைய சுபாவமாக வரணும் சொல்கிறார். சந்நியாச வாழ்க்கையை எடுத்துக்கொண்ட பிறகு ஏதோ ஒரு வேகத்தில், ஏதோ ஒரு அவசரத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் சந்நியாசம் நமக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் பிறகு அந்த சந்நியாச வாழ்க்கையில் பல பேரால் இருக்க முடிவதில்லை, தவிக்கிறாங்க. ஏதோ தெரியாத எடுத்துக்கிட்டோம், அப்படியே இருக்கக்கூடாது. அது நம்முடைய மனதில் ஃபிக்ஸ் ஆகிடணும். அந்த வாழ்க்கையோடு நம்ம ஒன்றி விட வேண்டும். என்னவோ அப்படிலாம் இல்லை. இந்த வாழ்க்கை என்பது எப்படி அதற்கு முன்னிருந்த வாழ்க்கையில் எப்படி அதில் முழுமையாக பொருந்திருந்தோமோ அதே போல் சந்நியாச வாழ்க்கையில் எடுத்த பிறகு அந்த சந்நியாச வாழ்க்கையில் நாம் முழுமையாக பொருந்தி இருக்கக்கூடிய மனநிலை வரணும். அது ரொம்ப முக்கியம். அதை தான் சொல்கிறார். மனதில் எப்போவாவது ஒளிந்துள்ள வாசனைகளை போக்கிக் கொள்ள இல்லையா, தீவிரமான சாதனைகளை செய்வதற்காக எடுக்கின்ற சந்நியாசம் விவிதிஷா சந்நியாசம். ஒரு ஞானி இடத்துல ஒருத்தர் ரத்தன வைர கற்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்தாராம். சுவாமி இதெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்த கற்கள் வச்சுங்கன்னார். அவர் பண்ண, இது எனக்கு எதுக்குப்பா, வேண்டாம் எடுத்துகிட்டு போயிடுனார். இல்லை சுவாமி அப்படி இப்படின்னா, இதெல்லாம் வெறும் கல் தான், எடுத்துகிட்டு போய் தூக்கி போட்டார். நம்மளாக இருந்தால் இந்த அப்பர் சுவாமிகள் எங்கே பார்த்தா உழவார பணி செய்துட்டு இருந்தார். கடைசியில் அவருக்கு நிறைவு காலத்தில் ஒரு இடத்துல உழவார பணி செய்வோம். அந்த உழவார பட போகிற இடத்துலலாம் ரத்தனமும் வைரமும் வைடூரும் நவரத்தின கற்கள் அப்படியே மாணிக்கமும் இருந்துதான் தெரிய ஆரம்பிச்சார். அப்போ சொன்னார், சாமி இதெல்லாம் என்னோடய கண்களுக்கு காட்டி என்னோடய வைராகியத்தை சோதிக்கிறீங்களா, இதெல்லாம் எனக்கு ஆசையை தூண்டிவிட நினைக்கிறீங்களா சொல்லி எப்பவும் போல் கல்லை மண்ணையும் செடிகளை வெட்டிட்டு போகிறா போல போயிட்டார். எவ்வளோ பெரிய மனநிலை இருக்குது.
ஓடும் இருநிதியும் ஒன்றாக கண்டவர்கள் நாடும் பொருளான நட்பே பராபரம். நாடும் பொருளான இந்த மண்ணு கல்லுக்கு எவ்வளோ மரியாதை அவ்வளோ மரியாதை தான் தங்கம் வைரம் வைடூரிய கற்களுக்கு அவன் கொடுப்பாருன்ட்டு ஒன்று தான். ஆக ஆசைகள் அவங்களுக்கு இல்லை. இந்த உயர்ந்த கற்கள் என்று உலகம் சொல்லுகின்ற அவைகள்லாம் அவர்களுக்கு வெறும் கற்கள் தான். ஆக சந்நியாசம் என்றால் நான் விடுகிறேன் என்பது கூட அங்கே கிடையாது. அது ஒரு மனப்பக்குவம், சாதனங்களை செய்வதனால் வருகின்ற ஒரு பலன், சந்நியாசம் என்கின்ற மனநிலை கூட. ஆக விவிதிஷா சந்நியாசம் சாதனம், வித்வத் சந்நியாசம் சாத்தியம் அல்லது பலன். முதலில் ஞானத்திற்காக அஞ்ஞானி எடுப்பது, இரண்டாவது ஞானத்தினால் ஞான நிஷ்டைக்காக எடுப்பது. ஞானத்தினால் வரும் சந்நியாசத்தினால் ஒருவன் சந்நியாச புத்தியினால், ஞானத்தினால் வருகின்ற சந்நியாச புத்தியினால், ஞானம் வந்து அவனுக்கு ஒரு சந்நியாச புத்தி வந்து ஆசைகளிலிருந்து விலகி இருக்கக்கூடிய மனநிலை, அவன் இந்த சந்நியாசத்தை எடுக்கின்றான். இப்படியும் ஒருத்தர் இருப்பாங்க. ஒரு விதமாக இருக்குது. முக்கியமாக 2 சந்நியாசத்தை பற்றி பேசியிருக்கு, இடையில் மற்ற விதமான மனநிலைகள் பேசியிருக்கின்றனர். அடுத்து கடைசியாக ஒரு வேறுபாடு, வித்வத் சந்நியாசத்தில் சர்வ காம தியாக. வித்வத் சந்நியாசம் ஞான நிஷ்டை, ஞானத்தினால் எடுக்கின்ற சந்நியாசம் இருக்கு. அங்கே சர்வ காம தியாகம், எல்லா ஆசைகளையும் அவன் விட்டு விட்டான், சென்று விட்டது, மனதிலிருந்து விலகிவிட்டது. சாஸ்திரம் எல்லா கர்மத்தையும் தியாகம் செய்ய சொல்லி இருக்கின்றது. ஒரு கடமையும் ஒரு பொறுப்பும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எந்த சன்னியாசிக்கும் கிடையாது. செயல்கள் அனைத்தையும் விட்டு விட்டான். ஆனால் விவிதிஷா சந்நியாசத்தில், அடையாள சந்நியாசத்தில் சில கர்மத்தை தான் தியாகம் செய்ய முடியும், சில கடமைகளை அது செய் என்று சொல்லும். அது சந்நியாச ஆசிரம கடமைகள் இருக்கின்றது. ஆக இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு, வித்வத் சந்நியாசத்தில் சர்வ காம தியாக, விவிதிஷா சந்நியாசத்தில் கர்ம ஏகதேச தியாக. ஏதோ ஒரு சில கடமைகளை மட்டும் விட்டு விட்டு ஒரு சில கடமைகளை வைத்திருக்க சொல்லும். பூஜைகள், ஜபம், தியானம், அனுஷ்டானம், தண்ட தர்ப்பணம் முதலியவர்கள் எல்லாம் அது அவனுக்கு சொல்லியிருக்கும். ஏனென்றால் இதையெல்லாம் விட்டு விட்டால் அவனுடைய மனதிற்கு பக்குவம் வருவதற்கு, பண்படுவதற்கு சில செயல்கள் தேவை இருக்கின்றது. அவன் மனதில் ஆசைகளை போக்கிக் கொள்வதற்கு சில கடமைகளை செய்ய வேண்டி இருக்கின்றது. ஆகவே சில கடமைகளை அவனுக்கு சொல்லியிருக்கும், அதற்காக சொல்லியிருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு கடமையும் இல்லைன்னு சொல்லி சொன்னால், ஒரு விவகாரம் இல்லைன்னு சொல்லி சொன்னால், ஏதோ சௌகரியம் கிடைச்சா சாப்பிட்டு ரூமுக்குள்ளே தூங்கிட்டு அப்படியே இருப்பாங்க. தமோ குணத்தில் கொண்டு போய் விட்டுடும். ஆக அஞ்ஞானி சந்நியாசம் எடுத்தால் முழு சுதந்திரம் தராது. ஏனென்றால் என்ன வேண்டுமான செய்து கொள் என்று சொல்லாது. கடமை, டியூட்டி எனக்கு இருக்குன்னு சொல்லலாம். சில கடமைகளையாவது சொல்லி இருக்கும். ஞானி சந்நியாசம் செய்தால் நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்னு சொல்லணும். ஏனென்றால் அவன் என்ன வேண்டுமானாலும் செய்ய மாட்டான். அவன் வாழ்க்கை முறை ஏற்கனவே ஒழுங்குபடுத்தப்பட்டு விட்டிருக்கும். அவனால் நினைத்தாலும் எப்படி வேணாலும் வாழ முடியாது. இப்படி தான் வாழ வேண்டும் நிர்ணயமான வாழ்க்கையை பழகி கொண்டு விட்டதால் அவனால் அவைகளை மாற்றிக்கொள்ள முடியாது, மாற்றிக்கொள்ள மாட்டான். அதில் அவனுக்கு சுதந்திரம் கொடுத்துடுது. ஆனால் அஞ்ஞானியாக இருந்து சந்நியாசத்தை எடுத்துக்கொள்பவனுக்கு சில கடமைகளை செய்து தான் ஆக வேண்டும் வச்சிருக்கு. ஏனென்றால் இல்லைன்னா வீணாயிடும். ஏதோ கொஞ்சம் தான் இருக்குது, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். அதனால தான் ஆசிரமங்கள்லாம் மற்ற இடத்துல வந்திருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகள், சன்னியாசிகள் மற்றவங்களுக்கெல்லாம் அந்த ஆசிரமத்துடைய சுவாமி சொல்லுவாங்க, நிறைய சொல்லி கொடுப்பாங்க. இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதெல்லாம் செய்யுங்க. அதெல்லாம் நம்மை ஒழுங்காக முறையாக வைத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை என்றால் நாம் வீணாகி விடுவோம். அதெல்லாம் செய்து மனதை சரிப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் சொல்கிறது, வேறு எதுவும் இல்லை. இல்லை என்றால் வேறு மாதிரி ஆகிட்டு எதுக்கு வந்தோமோ வந்த வரவை மறந்துன்னு சொல்லி வந்த வரவை மறந்துடும். அவர் வேறு ஏதோ விவகாரம் ஆகிடும். அதிலேயே நம்ம கவனம் போயிட்டுருக்கும். எதற்காக வந்தோமோ அதில் ரொம்ப கவனம் இருக்கணும். அதை சுற்றி 1-2 தேவைகள் இருந்து அதுக்காக மட்டும் கவனம் கொடுத்து வாழ்க்கை முறையை ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். ஞானத்தை பெற்று ஞான நிஷ்டை அடைந்து விட, அது கிடைச்சிருக்க வாய்ப்பை நாம் விட்டு விடக்கூடாது, நழுவ விட்டு விடக்கூடாது. ஆக இனி அர்ஜுனுடைய கேள்வி, சந்நியாசம் என்றால் என்ன? அதுதான் ஒரு கேள்வி. பொதுவாக சில பேர் சந்நியாசி என்றால் இவர் 4வது ஆசிரமத்தில், 4வது ஆசிரமம் சொல்லி சொன்னால் துரிய ஆசிரமம் என்ற சந்நியாச வாழ்க்கை முறை எடுத்துக்கொண்டவர். இதுதான் எல்லா இடத்துலையும் பொதுவான அபிப்பிராய அர்த்தமாக இருக்குது. இதுவே பிரசித்தமான பொருளாக இருக்குது. ஆனால் சந்நியாச ஆசிரம வாழ்க்கை முறையை, 4வது ஆசிரம வாழ்க்கை முறையை ஏற்றுள்ளவர்கள், இதுதான் எல்லோருமே சொல்லுகின்ற வியாக்கியானமாக, விளக்கமாக, அது நமக்கு தெரிந்த ஒன்றாக இருக்கின்றது. ஆக இந்த 4வது ஆசிரமத்தை யார் ஏற்கின்றார்கள்? வைராகியத்தினால் ஞானத்திற்காக அஞ்ஞானி ஏற்றுக்கொள்வது. அடுத்து ஞானத்தினால், ஞானத்தை அடைந்தவர்கள் ஞான நிஷ்டைக்காக ஏற்றுக்கொள்வது. 2 விதமாக இருக்குது. இங்கே அர்ஜுனுடைய சந்தேகம் என்ன, ஏன் வந்தது என்றால், பகவான் 4வது 3வது அத்தியாயங்களில் பல இடங்களில் சந்நியாசத்தினுடைய பெருமையை பேசினார்.
கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தலிலிருந்து எதிர்ச்சாலாப சந்துஷ்டக யோக சந்நியஸ்த கர்மானம் அப்படி எல்லாம் அங்கே அந்த வார்த்தையில் உபயோகப்படுத்தினார். ஆகவே இந்த சந்நியாசம் என்ற வார்த்தை இந்த வாழ்க்கை முறையுடைய தெளிவை பெறுவதற்காக அர்ஜுனன் கேள்வியை கேட்டுவிட்டான். பிறகு விதவிதமான சாதனங்களையும் பேசினார். சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியது, எல்லா விதமான சாதனங்களும் ஞானத்தில் நிறைவை அடைகின்றது என்றும் சொல்லி பார்த்தார். அப்படிலாம் சொல்லியிருக்கார். கர்மஜம் வித்தி தாம் சர்வான், இவைகள் கர்மத்திலிருந்து வந்தது என்றும் தெரிந்து கொள் என்று சொன்னார். அப்போ கர்மத்தையும் பேசினார், செயலையும் பேசினார், செயலிருந்து விடுபடுகிற தன்மையும் பேசினார், ஞானத்தையும் பேசினார். எல்லா சாதனங்களும் ஞானத்தில் நிறைவு பெறுகின்றது சொல்லி சொன்னார். அப்போ எது உசந்தது, எது சரி? இங்கே கடைசியில் அவன் கேள்வி என்னவா இருக்க போதுன்னா, எது உயர்ந்ததுன்னு மட்டும் இல்லை, எனக்கு எது உகந்தது, அது ரொம்ப முக்கியம். எது ஒன்றா உயர்ந்ததை இருந்துட்டு போட்டேன், எனக்கு உகந்தது எது, எனக்கு எது சரி, எனக்கு எது ஃபிட்டு, அதுதான். ஆடை வாங்குற இடத்துக்கு ரெடிமேட் கடையில் போகிறோம், எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் இருந்துட்டு போட்டேன், எனக்கு எது ஃபிட்டாக இருக்குது, எனக்கு எந்த அளவு சரி வரும், அதுதானே முக்கியம். எவ்வளோ நல்லா வேறு மாதிரி நிறம்லாம் இருந்தால் கூட அது முக்கியம் இல்லையா? எனக்கு பொருந்தாத ஏதோ ஒன்று வாங்கி போட்டு வந்தோம்னா எப்படி இருக்கும்? ஆக உண்மையில் பகவான் முக்கியமாக பெருமையாக பேசிய சந்நியாசம் வித்வத் சந்நியாசத்தை தான். விவிதிஷா சந்நியாசத்தை, அதன் பெருமையை நேரடியாக பேசவில்லை. ஞானத்தினால் ஒருவன் கொள்ளும் சந்நியாசம் வித்வத் சந்நியாசம். இறுதியில் நீ கர்ம யோகத்தை செய்யணும் சொல்லிட்டார். ஞானத்தை பெருமைப்படுத்தினார், சந்நியாசத்தை வசதி பேசினார், எல்லாம் பண்ணால் கூட அர்ஜுன இடத்துல மட்டும் நீ கர்மயோகத்தை செய்ன்னு சொல்கிறார். இதுதான் அவனுக்கு ஒரு முரண்பாடாயிடுது. யோகம் ஆதிஷ்ட என்று கர்மயோகத்தின் பெருமையை பேசினார். ஆக இதற்கு முன் கர்மயோகம் சந்நியாச பெருமை பேசப்பட்டது. வித்வத் சந்நியாசத்தை பேசிய பகவான் மறைமுகமாக விவிதிஷா சந்நியாசத்தையும் பேசினார் என்று அர்ஜுனன் புரிந்து கொண்டான். வித்வத் சந்நியாசம் மட்டும் பேசலை, விவிதிஷா சந்நியாசம் என்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு காலத்தில் தனக்கு வருகின்ற இக்கட்டிலிருந்து நெருக்கடியிலிருந்து தப்பித்து ஓடுவதற்காக மனிதர்கள் செய்கின்ற இந்த விவிதிஷா சந்நியாசத்தை தான் பகவான் பேசினார் என்று அர்ஜுனன் மனசில் நினைச்சிட்டான். அதுதான் அதனால் வந்த விபரீதம் தான் இந்த கேள்வி. சன்னியாசி பந்தமில்லை என்று சன்னியாசியை பகவான் புகழ்ந்த போது அர்ஜுனன் 2 சந்நியாசத்தையும் சாமி புகழ்ந்தான் நினைச்சிட்டான். ஞானத்தினால் வருகின்ற சந்நியாசமும் அல்லது ஒரு சூழ்நிலையினால் ஒருவன் எடுக்கின்ற சந்நியாசத்தையும் அல்லது விவிதிஷா சந்நியாசத்தையும் பகவான் புகழ்ந்து பேசினார் என்று அவன் நினைத்து விட்டான். ஆக யோகம் ஆதிஷ்ட, நீ கர்ம யோகம் செய் என்று உபதேசத்தை செய்து முடித்தார் சென்ற அத்தியாயத்தில். ஆகவே சந்நியாசத்தையும் கர்ம யோகத்தையும் பகவான் புகழ்ந்து பேசியதாக அர்ஜுனன் முடிவு செய்து இப்பொழுது சந்தேகத்தை கேட்கின்றான். ஞானம் சொன்னால் சந்நியாசம் அல்லது கர்ம தியாகம், தனக்கு இப்பொழுது உள்ள ஒரு சூழ்நிலையிலிருந்து விடுபட சந்நியாசமே ஒரே வழி. ஆகவே விவிதிஷா சந்நியாசம் என்கின்ற வெறும் செயல்களை துறக்கின்ற சந்நியாச வாழ்க்கை முறை நினைத்து அர்ஜுனன் இந்த கேள்வியை அவன் கேட்கின்றான். ஞாபகம் கேள்வி நமக்கு ஞாபகம் இருக்குன்னு சொன்னேன். விவிதிஷா சந்நியாசம் எதற்காக? இப்பொழுது அவன் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக ஏற்கின்ற சந்நியாசத்தை தான் மனதில் நினைத்து அர்ஜுனன் கேள்வி கேட்கின்றான். பகவான் பதில் சொல்லப் போகின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் கேட்கின்றான். என்ன? ஸ்லோகத்தை பார்ப்போம். சந்நியாசம் கர்மனாம் கிருஷ்ணா, பகவானே, கர்மனாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள நித்திய நைமித்திக முதலிய அனைத்து கர்மங்களுடைய, கர்மனாம் என்றால் வெறும் உடலிலிருந்து வருகின்ற செயல்கள் மட்டுமில்லை, சாஸ்திரம் விதித்த விதவிதமான கடமைகள், விதிகள், யக்ஞ யாகங்கள், சௌத ஸ்மார்த்த கடமைகள், அந்த கர்மங்கள் அவைகளெல்லாம் தியாகம் செய்தல், அதிலிருந்து விடுதலை பெறுதல், விட்டு விடுதல், அதைத்தான் முதல் வரியில் கடைசி சொல் பாருங்க. சம்சசி, நீங்கள் புகழ்கின்றீர்கள். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கடமைகளிலிருந்து ஒருவன் தன்னை விடுவித்துக் கொள்கின்ற அதைத்தான் நீங்கள் சொல்கின்றீர்கள், புகழ்கிறீர்கள். கர்மங்களுடைய சந்நியாசத்தை கிருஷ்ணா நீங்கள் உயர்வாக பேசுகின்றீர்கள், அதை சொல்கின்றீர்கள். ஞான கர்ம சந்நியாசம் என்ற தலைப்பை எடுத்ததால் பகவான் பல இடங்களில் சந்நியாச பெருமை பேசினார் தான். ஆகவே கடமைகளை துரத்தலை புகழ்கின்றீர்கள். ஆனால் புனக யோகம் சம்சசி, புனக மீண்டும், யோகம் என்ற கர்ம யோகத்தை சம்சசி அதையும் புகழ்கின்றீர்கள், அதையும் பேசினீர்கள் இல்லையா? கர்மயோகத்தையும் செய்ய வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். எனக்கு குழப்பம் வந்து விட்டது. கடமையை நீ செய்ய வேண்டும் என்று யுத்தஸ்வ பாரத என்கின்றார்.
கடமை விட வேண்டும் என்றும் கூறுகின்றீர்கள். நான் எதை செய்ய வேண்டும், எது உயர்ந்தது, எது எனக்கு உகந்தது என்று இரண்டாவதுவரில் கேட்கின்றான். எது ஷேயக, எது ஷேயக நன்மை தரக்கூடியது, உகந்தது, சிறந்தது. ஏத யோகோ இந்த இரண்டில், சந்நியாசம் அல்லது கர்மயோகம் இந்த இரண்டில் எது எனக்கு நன்மையை பயக்குமோ, தத்து ஏகம் அந்த ஒன்றை மே புரூகி நீங்கள் கூறுங்கள். பகவான் இரண்டும் நல்லது சொல்லி சொன்னார்னா, எனக்கும் ரெண்டும் நல்லதுன்னு தெரியும், ஆனால் எனக்கு எது சரி வரும்னு சொல்லுங்க, முடிவாக சொல்லுங்கள். ஒன்று எனக்கு தெரியலன்னு சொல்லணும், அல்லது வேறு யாரிடமா போய் கேளப்பான்னு சொல்லணும். ஏதோ ஒன்று நிச்சயமாக கூற வேண்டும். ஊருக்கு வழி கேட்டால் உலகம் உருண்டை, அதனால் எப்படி போனாலும் போய் சேர்ந்துருன்னு சொன்னால் எப்படி அது? அது சரி இல்லையே. அதுபோல் பகவான் சொல்வது போல இருக்கின்றது என்று அர்ஜுனன் நினைத்து விட்டான். ஆக எனக்கு நிச்சயமாக சொல்லுங்கள் என்று கேட்கின்றான். சுநிச்சயம் மீண்டும் நான் சந்தேகப்படும்படியாக சொல்லிவிடாதீர்கள். நிச்சயத்து ஒன்றை சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று சொல்லுங்க, நான் அந்த வழியில் போகிறேன். ரெண்டும் சொன்னால் என்னால் தேர்ந்தெடுக்க முடியல, அவங்களே ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு சொல்கிறார். சரியான தன்மை தானே ஒரு சிஷியனோட மனநிலை அதுதானே. இதுதான் என்று தன்மை, இதுதான் எனக்கு கர்மயோகத்திலிருந்து கடமைகளை செய்வது சிறந்ததா, சந்நியாசத்திலிருந்து கடமைகளை துறப்பது சிறந்ததா கூறுங்கள். ரெண்டையும் செய்யலாம் என்றால் ஒரு மனதால் இரண்டையும் செய்ய முடியாது. 2 மனம் வேணும்லாம் பாட்டெலாம் பாட முடியாதுன்னு சொல்கிறேன். ஏன் 2 வாழ்க்கை முறை வேறு வேறு. ஒன்று கடமையில் இருப்பது, இன்னொன்று கடமையை துறப்பது. எனக்கு எது உகந்தது எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடாதீர்கள். தெரியாமல் தான் குழம்பியுள்ளேன், உங்களை சரணடைந்துள்ளேன். இந்த சந்தேகம் அர்ஜுனனுக்கு வந்திருக்கின்றது. மேலும் கருத்துக்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.